அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நிவாரண உதவி கொடுத்து திரும்பிய சீமான் வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக இஸ்லாமியர்கள் படை வந்தவண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்றத வீடியோவில் உண்மையை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிவாரண உதவிகளை வழங்கி முடிச்ச பிறகு சீமான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்காரு. வந்த கொஞ்ச நேரத்தில் இஸ்லாமியர்கள் படை கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு சில முரண்பாடு இஸ்லாமியர்களுக்கும் சீமானுக்கும் ஏற்பட்டு அது முடிவில்லாத ஒரு திருப்பமாக மாறிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த விஷயத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி இஸ்லாமிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து சமரசம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கிய ஒரு காரணம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களை இந்த அளவுக்கு மனம் மாற வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் விஜயகாந்துக்கு பிறகு நீங்கள் தான் மக்களுக்கு ரொம்பவே நல்லது பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னும் இனிமேல் உங்களுடைய சேவை அதிகமாக இருக்கணும் அப்படின்னும் அதற்கு எங்களால் முடிஞ்ச எல்லா ஆதரவுகளையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பு ஒரு மேடையில் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சீமான் சொல்லிய ஒரு விஷயம் அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி சீமானுக்கு எந்த அளவுக்கு விளைவுகளை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதற்கு பிறகு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் அந்த முழு காணொலியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்ட பிறகுதான் அந்த முழு காணொலியை ரொம்ப வைரலாக மாறி சீமான் சொல்லிய விஷயமே வேற அப்படின்றத இஸ்லாமிய உறவுகள் உணர்ந்து சீமானிடம் மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. இஸ்லாமியர்கள் ஜமாத்துல முடிவு பண்ணி ஓட்டு போடுற ஒரு முறை அப்படின்றது ரொம்ப தவறுதலாக இருக்கு அப்படின்னு சீமான் சொல்லிய ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது இஸ்லாமியர்களை சீமான் வீட்டிற்கே வர வச்சிருக்கு. மேலும் இஸ்லாமிய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த முறை எங்களுடைய ஜமாத்தில் எடுக்க போற முடிவு நிச்சயமாக உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னும் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ற உதவியை கொஞ்சம் கூட மாத்திக்காம இதே மாதிரி பண்ணிட்டு இருங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஆறுதலாக பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பேசிட்டு போயிருக்காங்க. இதுல இவங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த நிவாரண பொருட்களை சீமான் வழங்கிய ஒரு விஷயம் அப்படின்றது அவருடைய சொந்த செலவுல பண்ணிருக்காரு அப்படின்ற காரணம் தான் அவங்கள சீமான் வீட்டிற்கே வர வச்சது அப்படின்றதா தான் இருக்கு. ஏற்கனவே 2023 சீமானுடைய வளர்ச்சி 70% உயர்ந்திருக்கு அப்படின்னு பாண்டே மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பாக வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல மேலும் இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் கூட்டம் சீமானின் வீட்டிற்கே வந்து ஆதரவு கொடுத்துட்டு போயிருக்கிறது அப்படின்றது திமுக கட்சியும் பாஜக கட்சியும் எந்த அளவுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்றது தெல்ல தெளிவாக புரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு இஸ்லாமியனா இருந்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி உங்க ஓட்டு யாருக்கு அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.